ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kirthuskitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு நியூ கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்க்க போகிற டிப் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம பூஜை அறையாக இருந்தாலும் எப்போவுமே நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கணும், வீட்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து விருப்பப்படும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலவாசலுக்கு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வெறும் மஞ்சள் மட்டுமே நம்ம வாசலில் வந்து வைக்காமல், அதாவது நிலவாசலில் வந்து நம்ம தேய்ச்சி விடாமல், இது கூட இன்னும் ஒரு சில வாசனை தரக்கூடிய பொருட்களையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை. நல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இன்னும் அந்த தெய்வீக மனமும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ மஞ்சளை குலைக்கிறதுக்காக வந்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துவோம், ஏன்னா அது ஒரு நல்ல வாசனை தரும். இது ஆல்ரெடி நிறையா பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான பொருள் இது கூட நம்ம சேர்த்தும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை. அது ஒன்றும் இல்லை, நம்ம பச்சை கற்பூரம் தான். இது நம்ம நாட்டு மருந்து கடைகள்லையும் இல்லை இப்போது எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பச்சை கற்பூரம் அதிக அளவில் கிடைக்குது. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை கற்பூரத்தை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதை நான் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா வாட்டி வந்து நான் அதிக அளவில் பச்சை கற்பூரம் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால் எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்த முடியுமோ அது முடிஞ்ச வரலும் இதை அதிக அளவில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நான் இந்த நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு வந்து இது கூடவே வந்து ஜவ்வாதும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன, நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்லா வாசனை தரக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம நிலவாசலுக்கு தேய்ச்சி வைக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் அந்த தெய்வீக மனமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில், நம்மளோட ஆஃபீஸில், ஸோ அங்கே எல்லாமே வந்து நீங்கள் அதிக அளவில் இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையோடையும் நல்ல ஒரு அந்த தெய்வீக மனத்தோடு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடில் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது என்னோடய பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை வேலைகள்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது அவளும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் சரி வீட்டுக்குள்ளேயுமே வந்து இந்த உருளியில் பூ போட்டு வைப்பீங்களா, ஸோ அந்த தண்ணியிலையுமே நீங்கள் வந்து இது மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு வாசனையும் வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த உருளையை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன். அது ரெட் கலர். ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உருளையில் நீங்கள் அந்த மாதிரி செம்பருத்தி பூ போட்டு வைக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் பச்சை கருப்பும் இது கூடவே வந்து ஜவ்வாதும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளையில் ஃபுல்லாகவே அந்த செம்பருத்தி பூ போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம செம்பருத்தி பூவை பயன்படுத்தி டெக்கரேட் பண்ணுறதும் அதுவும் ஒரு தனி அழகு தான் ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. நான் செம்பருத்தி பூ காமிச்சிருந்தேன், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அழகான ஒரு செம்பருத்தி பூச்செடியும் இந்த கூடவே இந்த வெத்தலை கொடியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து பாருங்கள், இப்போ புதுசாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓரத்தில் வந்து அந்த ரெட் கலரும் சென்டரில் அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய நியூ வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கலரில் இப்போ வந்து நர்சரியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தான் காமிச்சேன். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்ம பூஜை அறையில் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தக்கூடிய சிலைகள் வந்து நம்ம கரெக்டாக அபிஷேகம் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அது போக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நானே வந்து நிறையா ஸ்டாச்சுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வைக்காமல் நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுவும் வந்து ஒரு டவுட்டாக ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே அந்த கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து க்ளீனிங் வந்து நம்ம அடிக்கடி தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ லைட்டாக துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, இந்த ஷைனிங் லுக் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இன்னும் ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எண்ணெய் தான். ஸோ இதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன்.
பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷோகேஸில் வைக்கிறீங்க, நிறையா சிலைகள்லாம் வைக்கிறீங்க, பிராஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. ஆனால் அதையும் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு துணியில் நினச்சி நீங்கள் சிலைகளை எல்லாமே நல்லா தொடச்சி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலை எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கோடே இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப அதிகமாக போடுறதிங்க, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியில் எடுத்துகிட்டு அந்த சிலையோட எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இது போல் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் வச்சு நீங்கள் தொடச்சி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சிலைகளுமே நல்ல அந்த பளபளப்போட ஷைனிங் லுக்கோடு இருக்கும். ஸோ இதே மெத்தடை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய சிலைகள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதையுமே வந்து இதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளை எப்போயுமே பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிராஸ் ஸ்டாச்சூஸை எப்பயுமே வந்து இந்த ஷைனிங் லுக்கோட மெயின்டைன் பண்ணுறதுக்கான இந்த டிப் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கிங் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம பூஜைக்கு வந்து மணியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து கையில் பிடிச்சி நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஹேங்கிங் பெல்ஸ். நம்ம செயின் மாதிரி இருக்கும், இதை கட்டி நம்ம தொங்க விடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹூக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த அழகான ஹேங்கிங் பெல்லு. ஸோ நல்ல ஷைனிங் லுக்கோடு இருக்குது. ஸோ இது வந்து பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸு. கீழே வந்து இந்த பெல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயின், இதோட இந்த ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேங்கிங் பெல்லி இது வந்து ஸ்மால் சைஸு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்குது. இதுக்கு அடுத்த சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து பெரிய சைஸு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நல்லாவே கேட்கும். ஸோ இந்த பெரிய சைஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சவுண்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதோட ரெண்டோட வெயிட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நியர்லி 290 கிராம்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 590 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸா. ஒரு 1/2 kgக்கும் மேலேயே வரும். ஸோ நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான ஹேங்கிங் பெல்ஸ்மே வந்து நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மால் சைஸோட ரேட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியர்லி வந்து ஒரு 850 வரும். ஸோ அதுவே வந்து இந்த பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து 1400 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்து இந்த நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் மூலியமாக இந்த ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடேங்கிறனால பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையிலுமே பார்த்திங்கன்னா தீபம் எல்லாம் ஏற்றியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்த இந்த குட்டி குட்டி டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.